அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் உல் ஃபித்ர் இந்த ஒரு அழகான நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? எல்லாரும் கிளம்பிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதுக்குள்ள ஒரு சேமியா பாயசமும் வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு தொழுகிறதுக்காக டேரா ஈத்கா போயிருந்தோம். 6:18க்குனா தொழுகன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. அதில் தமிழ் மக்கள் நிறைய பேர் பார்த்து என்கிட்ட பேசினாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு தொழுகையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பணும். தொழுதுட்டு வீட்டுக்கு வர வழியிலேயே மாமியாங்க அம்மாக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே ஊர்லேருந்து கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி ஈது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி ஷார்ட்ஸில் போட்டிருந்தப்ப நிறைய பேர் கேட்டிங்க, இது எல்லாத்தையும் கடையில் தானே வாங்கினீங்க, நீங்கள் செஞ்சுங்களான்ட்டு. ஸோ அதுக்கு தான் இந்த கிளிப். ஈது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி நான் வீட்டிலேயே செஞ்சுருவேன். பரோட்டா மாவு முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்துச்சு. அதோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு மதியம் லஞ்சுக்கு என்ன இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் பிரியாணின்னு நினைக்கிறீங்களா? ஆம்பூர் பிரியாணி நியாஸ் ப்ரோ செஞ்சுருந்தாங்க. சானவாஸ் ப்ரோ அவங்க வீட்டுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க மதியம் லஞ்சுக்கு. ஸோ அந்த ஆம்பூர் பிரியாணி தான் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட ஈவினிங் வரையுமே அங்கே டைம்